இந்த வீட்டை எம்பிட்டுதான் கூட்டுனாலும் எங்க இருந்துதான் குப்பை வருதோன்னு தெரியலையே. இந்த வீட்ல நான் மட்டுமே இருக்கிற மாதிரி எல்லா வேலையும் நான் மட்டுமே இழுத்து போட்டு செய்யணும். ஏன் மித்தவங்க எல்லாம் இருக்காங்கல்ல, செய்ய வேண்டியதானே. வீட்டை கூட கூட்ட மாட்டாங்க. அப்படியே ஒட்டு துணியில உட்காந்துக்கிட்டு புறணி பேச சொன்னா நல்லா பேசுவாங்க. எனக்கு வாச்சதுதான் அப்படி இருக்குன்னு பார்த்தா நான் பெத்தது அதுக்கு மேலையில இருக்கு. 9வது படிக்கிறா. ஒரு வீட்டை தூத்துவோம், ஒரு பாத்திரத்தை கழுவுவோம், ஒரு ஊட மாட வேலை செய்வோம்னா என்ன இருக்காது. எந்த நேரம் பார்த்தாலும் செல்லும் கை மாத்தேன் இருக்கா. ஏதாச்சும் வேலை சொன்னா அப்பத்தையும் சொல்லுவா பூமாரி. அம்மா எனக்கு ஸ்கூல்ல டீச்சர் ஹோம்வொர்க் கொடுத்துருக்காங்க, நான் செய்யணும் போமான்னு சொல்லுவா. என்ன செய்யறது, இந்த வீட்ல நான் ஒரு ஆளு நல்லா வந்து மாட்டிக்கிட்டேன். வேலை வாத்து 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 முட்டிலாம் வலிச்சு கிடக்கு. ராணியக்கா, ராணியக்கா, என்னக்கா செஞ்சுக்கிட்டு இருக்க? ஆடி சின்ன பொண்ணு, வேற என்ன செய்ய போறேன், வீட்டையும் கூட்டிக்கிட்டு இருக்கேன். எக்கா செத்த நேரம் உட்கார மாட்டியக்கா, பம்பர மாதிரில சுத்திக்கிட்டு வர. ஏன் உன் மாமியார் கூட்ட சொல்ல வேண்டியதானே? அட போடி, அது நல்லா கூட்டும். கூட்டுன்னு சொன்னா விளக்க மாத்த வச்சே என் தலையில தாண்டி அடிக்கும். நான் இழுத்துக்கிட்டு கிடந்தாலும் நான் தாண்டி வேலை பார்க்கணும். என்ன செய்யறது, என் தலையெழுத்து. ஏக்கா பூமாரி இருந்தாவளாவது உனக்கு கூட மாட வேலை வாப்பா. அவளும் ஸ்கூலுக்கு போயிட்டலாக்கா? ஆமாண்டி, பூமாரி வீட்ல இருந்தா மட்டும் எனக்கு வேலை வாத்துவாளாக்கு நல்லா பாப்பா. சரிடி, என்ன நீ காலையில இந்த சைடு வந்திருக்க? அது ஒண்ணும் இல்ல ராணியக்கா, காலையிலேயே வயிறு கப 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 கபன்னு பசிச்சிச்சு. அதான் சட்டி எல்லாம் உருட்டி பார்த்தேன். பழைய கஞ்சி தாங்க கிடக்கு. அதான் தொட்டுக்கிறதுக்கு ஏதாவது பழைய குழம்பு வச்சிருக்கியான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். இருக்குடி சின்ன பொண்ணு, நேத்து வெங்காய குழம்புல வச்சேன், சட்டியோட ஒட்டி போய் கிடந்துச்சுடி. இந்த எடுத்துட்டு வாரேன். ஏக்கா அப்படியே சட்டியில ஒட்டி இருக்கிற அப்படி குழம்பு அப்படி வலிச்சு கிண்ணத்துல போட்டு கொண்டு வாக்கா. ஒட்டி இருக்க குழம்பு தின்னத்தே ருசியா இருக்கும். சரிடி சரிடி, இந்த வாரேன். அதானே ராணி அக்கா வீட்டுக்கு வந்தா தானே பழைய குழம்பு முந்தானத்து வச்ச குழம்புலாம் கிடைக்கும். அந்த வசந்தி அக்கா வீட்டுக்கு போனா குழம்பே வைக்கலன்னு சொல்லும். இந்த அக்கா வீட்டுல கிடைக்குன்னு சொல்லுதானே தைரியமா வந்தேன். பழைய கஞ்சிக்கும் வெங்காய குழம்புக்கும் அப்படி இல்ல கஞ்சி உள்ளக்க போகும். குடுக்கா குடுக்கா. ஏக்கா நீங்க எல்லாம் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டாச்சுடி. தோசையும் தேங்காய் சட்னி வச்சுட்டேன், சாப்பிட்டோம். இனிமேதான் மத்தியானம் சமைக்கணும்டி. ஏக்கா நீ வெள்ளத்திலேயே சமைச்சிருவ, ஏன் இன்னும் சமைக்காம இருக்க? என் மாமியாரு இன்னைக்கு மீன் குழம்புதே வேணும்னு சொல்லி புடிச்சிடி. மார்க்கெட்டு போய் மீன் வாங்கணும், இல்லைன்னா வந்து விப்பாகல்ல, அவகிட்ட தாண்டி மீன் வாங்கி குழம்பு வைக்கணும். ஓ அப்படியாக்கா, சரி சரி. நான் எங்க வீட்டுக்கு போய் கஞ்சியும் வெங்காய குழம்பும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்க்கா. நீ மீன் வாங்கணும்னா சொல்லு, நானும் வாரேன். ஏண்டி மீன் வாங்கணுமா? இல்லக்கா, வீட்டுல இருந்தா போர் அடிக்கும்ல, உனக்கு துணைக்கு வாரேன்க்கா. சரிடி சரிடி. மீன் வாங்கலையோ? மீன் மீன் மீனே, ஃப்ரெஷ்ஷான மீன், கடல் மீன். அடியே சின்ன பொண்ணு, மீன்கார சத்தம் மாதிரி கேக்குதுலடி. அட ஆமாக்கா, ரொம்ப நாள் சென்று வந்திருக்காரு போல இருக்கு. நல்ல வேலைக்கு வந்தாரு மகராசரு. இல்லைனா வேகாத வெயில்ல மார்க்கெட்டுக்கு போய் மீனை வாங்கிட்டுல வரணும். ஆமாக்கா, வெயில் வேற ஓவராத்தையும் அடிக்குது. இந்த மீனுக்காரரு நல்ல மலிவால குடுப்பாரு. மலிவா கொடுத்தா நானும் வாங்கணுக்கா. வாக்க சீக்கிரம் போவோம். அட ஆமாண்டி, ஒரு லட்சத்துல இவர் நிக்க மாட்டாரே, பம்பர மாதிரில சுத்துவாரு. சீக்கிரம் வாடி. மீன் மீன் மீனோய், ஃப்ரெஷ்ஷான மீனோய், சால மீனோய். கிலோ 100 ரூபாதாம்மா, 100 ரூபாதான். வாங்க, ஃப்ரெஷ்ஷான மீனை அள்ளிட்டு போங்க. போனா வராது, பொழுது போனா திரும்பாது. மீன் மீன் மீனோய். சீக்கிரமா ஓடியா, மீன்காரரு போயிர போறாரு. ஓட்ட பந்தயத்துல ஓடியார மாதிரி இல்ல, மீன் வாங்க ஓடியாரா? என்ன மீன் எம்பட்டு? ஏம்மா, மீன்ல இருந்து கையை எடுமா. ஏய் அப்பா, இந்த மனுஷன் என்ன காட்டு கட்டா கத்துறாரு? மீனை பார்த்து வாங்காம சும்மா அள்ளிட்டா போக முடியும்? நீங்க வீசி போன மீனையும் நாத்தம் முடிச்ச மீனையும் வித்தா நாங்க என்ன செய்யறது? ஏ வீட்டுக்கார்ட்ட போய் நான் கிளி வாங்குறதா? அதானே, நல்ல மீனா கெட்ட மீனா பார்த்து தானே வாங்க முடியும். நீங்க என்ன சும்மாவா கொடுக்குறீங்க? காசு கொடுத்து தானே விக்கிறீங்க. காசு கொடுத்து நாங்க கெட்ட மீனை வாங்கிட்டு போக முடியும்? ஏம்மா, அதெல்லாம் ஃப்ரெஷ்ஷான மீனுமா, கடல்ல புடிச்சதுமா, ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நான் கெட்டு போன மீன்லாம் விக்கிறது இல்லம்மா. பார்த்தாலே தெரியலையா எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. இந்த அம்மா என்னமோ உள்ளக்க விட்டு கிண்டி எடுக்குது, என்னமோ குழம்பு வைக்கிற மாதிரி. இங்க பாருங்க, கூடைக்குள்ளக்க நல்ல மீனை வச்சிருந்தீங்கன்னா அத கிண்டி பார்த்து எடுக்கறேன். இதனாலதான் இந்த தெருவுக்கு மீன் விற்கவே நான் வாரதே கிடையாது.
நான் கொண்டு வந்து விக்கிறதுலாம் ஃப்ரெஷ்ஷான மீன் தான். நீங்க கிண்டி 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 எடுக்கிறேன்னு சொல்லிட்டு கெட்டு போன மீன் ஆக்கி விட்டுட்டு நீங்க தான் போறீங்க. நீங்க 4 மீன் வாங்குறதுக்காக கிண்டி போட்டுட்டு போயிருவீங்க. நான் மித்தலக்கிலே விற்க வேணாமா? ஏய் அப்பா, என்ன பேச்சு பேசுறாரு? மீனை தொட்டதுக்கு இந்த கத்து கத்துறாரு. ஏப்பா, மீனை தொட்டு பார்க்காம எப்படிப்பா வாங்க முடியும்? இது என்னைக்கு பிடிச்ச மீனுன்னு எங்களுக்கு தெரியும். பார்த்தாதானே வாங்க முடியும். ஏம்மா, என் மீனை எல்லாம் குறை சொல்லாதீங்கம்மா. காலையில தான் ஃப்ரெஷ்ஷா புடிச்சிட்டு வந்தது. என்னமோ இந்த ஊருக்கு புதுசா மீன் விக்கிற மாதிரில காட்டு கத்தா கத்துறீங்க. அடிக்கடி இங்க வந்து விக்கிறவங்க தானே நீங்க. நீங்களே இப்படி பேசலாமா? ஏம்மா, இப்படி சொல்லி சொல்லிதாம்மா மீனை பாக்குறேன்னு கிண்டி கிண்டி கெட்டு போக வச்சிருக்க. மித்தலக்கில வாங்க மாட்டாங்கம்மா. அடியே சின்ன பொண்ணு, மீன்காரி இங்க தாண்டி நிக்கறாரு. வசந்தியும் மீன் வாங்கணும் சொல்லிக்கிட்டு இருந்தா. சத்தம் போட்டுட்டு வாடி. சரிக்கா சரிக்கா. என்ன சரோஜாக்கா, அகிலாண்டேஸ்வரி அக்கா, மீன் வாங்கணும்னு அவசர அவசரமா ஓடியாந்தீங்க. இங்க என்னன்னா மீன்காரிய வெறிக்க வெறிக்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க. மீன் வாங்கலையா? ராணி, இந்த மீன்காரரு மீனை தொட்டாலே திட்டுறாருடி. ஆமா ராணி, மீனை தொட்டு பார்க்காம தூர நின்றதையே வாங்கணுமா? நம்ம வேணா நம்ம வீட்டுகளுக்கு போய் நிப்போமா? மீன் கேட்டா இவர் தூக்கி தூக்கி பால் மாதிரி எறிவாரு. என்னக்கா சொல்றீங்க? மீனை தொட்டு பார்க்காம எப்படி வாங்க முடியும்? நல்ல மீனுன்னு கண்டாமா, கெட்டு போன மீனுன்னு கண்டாமா? அதத்தான் ராணி நாங்களும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். தள்ளி போய் நின்றுதான் வாங்கணுமா? ஏம்மா, எப்பயுமே என்கிட்ட தானே நீ மீன் வாங்குவ. நான் என்னைக்காவது கெட்டு போன மீனை கொண்டு வந்திருக்கேனா? ஃப்ரெஷ்ஷான மீன் தானே கொண்டு வந்திருக்கேன். இந்த பொம்பளைக்கே மீனை பாக்குறேன்னு கிண்டி கிண்டி கூழாக்கிருதுக்கம்மா. மித்தலக்குல வாங்க மாட்டாங்க. நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனுமா, கடல்ல புடிச்சது. இன்னைக்கு காலையில தாம புடிச்சது. இத போட்டு கிண்டி கிட்டு கிடக்காமா, பார்த்தாலே தெரியலையா? என்கிட்ட மீனை வாங்கி குழம்பு வச்சு சாப்பிட்டு பாருங்கம்மா, அம்புட்டு ருசியா இருக்கும். கெட்டு போன மீனுனா நீங்க காசே தர வேணாமா? சரோஜாக்கா, அகிலாண்டேஸ்வரி அக்கா, இந்த மீன்காரி இம்பிட்டு தூரம் சொல்றாருல, அப்ப நல்ல மீனாத்தே இருக்கும்க்கா. நானும் இவர்கிட்டயே மீன் வாங்கி குழம்பு வைக்கிறேன். நல்லா தாக்கா இருக்கும். சீ, இனிமே இவர்கிட்ட மீனை வாங்கி சாப்பிட்டா உடம்புல ஒட்டுமா? எங்களுக்கெல்லாம் வேணாம். நீ வாங்கி சாப்பிடு ராணி. ஆமா ராணி, இவர் மூஞ்சிய பாரு, இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே இருக்கு. எங்களுக்கெல்லாம் மீன் வேணாம் ராணி, நாங்க மார்க்கெட் போயே வாங்கிக்கிறோம். ஆமா சரோஜா, இவர் ஒருத்தவர் தான் இந்த ஊருக்குள்ள மீன் விக்கிற மாதிரி இந்த வரத்து வந்துகிட்டு இருக்காரு. மார்க்கெட்டுக்கு போனா முக்குக்கு முக்கு மீன் வித்துக்கிட்டு கிடப்பாங்க. சீ தோன்னு கிடக்கும். ஏக்கா இப்படி பேசுறீங்க? இவர் நம்ம ஊருக்கு ரெகுலரா குடுக்கறவர் தானே. கொஞ்சம் கோவப்படாதீங்கக்கா, வாங்குங்க. இவர்ட்ட மீன் நல்லாத்தே இருக்கு. நம்மள நம்பி தானே மீன் விக்க வராரு. என்ன ராணியக்கா, மீன் வாங்காம பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு கிடக்க? அது ஒண்ணு இல்லடி, மீனை கிண்டி பார்த்து சரோஜாக்காவும் அகிலாண்டேஸ்வரி அக்காவும் வாங்கிருப்பாங்க போல இருக்கு. மீன்காரரு கிண்ட கூடாதுன்னு சொல்லிருப்பாங்க போல இருக்கு. அதான் வாக்குவாதமா கிடக்கு. ஏண்டி வசந்தி வரலையா? ஏக்கா, வசந்தி அக்கா வீட்டுக்காரரு மீன் வாங்கிட்டு வந்துட்டாராக்கா. மீன் வேணான்னு சொன்னாங்க. ஓ அப்படியாடி, சரி சரி. ஏம்மா, மீன் வாங்குறீங்கன்னா சீக்கிரம் வாங்கிட்டு போங்கம்மா. நான் 4 இடத்துக்கு போய் மீன் விற்க வேணாமா? சரோஜாக்கா, மீன் வாங்குங்கக்கா. சரி ராணி, இவ்வளவு தூரம் சொல்றனால 50 ரூபாய்க்கு 50 மீனை தருவீங்களா? என்னது 50 ரூபாய்க்கு 50 மீனா? அட போமா. ஏம்மா, நீ என்னமா கோமால இருந்து எந்திரிச்சு வந்த மாதிரி பேரம் பேசிக்கிட்டு கிடக்க? 50 ரூபாய்க்கு 50 மீன் எப்படிமா கொடுக்க முடியும்? அதுக்கு போமாங்கிட்டு. எங்களுக்கு 50 ரூபாய்க்கு 50 மீன் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா எங்களுக்கு வேணாம். அட போங்கம்மா, உங்களுக்கு மீனே இல்ல. மூஞ்சி முகரையும் பாரு மீன் வாங்க வந்த ஆட்களை. 10 வருஷமா கோமால கிடந்து எந்திரிச்சு வந்த பொம்பளைய மாதிரில பேசுதுங்க. அட போங்கம்மாங்கிட்டு. பாத்தியா ராணி, நீ மீன் வாங்க சொன்னதுக்காக மீன் வாங்கலான்னு பார்த்தா இந்த ஆளு என்னமா கிழிக்கிறாருன்னு. ஏ சரோஜாக்கா, அதுக்குன்னு ஒரு நியாயம் இல்லாம பேசக்கூடாதுக்கா. 50 ரூபாய்க்கு 50 மீன் யாரு கொடுப்பா? அடியே அதெல்லாம் கொடுப்பாகடி. மார்க்கெட் போனா 100 மீனே 50 ரூபாய்க்கு கொடுப்பாகடி. ஓ அப்படியா? அப்பனா நீங்க மார்க்கெட்ல போய் மீனை வாங்கிக்கிறங்கம்மா. உங்களுக்கு விக்கிறப்பல மீன்ல நான் கொண்டு வரல. சரோஜா, இவர்கிட்ட மீன் வாங்குறதுக்கு நம்ம மார்க்கெட்லயே போய் வாங்குவோம். இவர் ரொம்ப தான் பில்டப் பண்ணிக்கிட்டு கிடக்காரு. ஆமா அகிலாண்டா, வா ராணி, வா ராணி, நம்ம மார்க்கெட்ல போய் மீனை வாங்கிட்டு வருவோம். பை பையா அள்ளிட்டு வரலாம். ஆமா, மார்க்கெட்ல மலையாட்டம் குமிச்சு வச்சிருக்காங்க. அள்ளிட்டு வருவீங்க. போங்க, போய் பார்த்தா தானே தெரியும். அக்கா, வேகாத வெயில்ல நம்பிட்டு தூரம்லாம் வரலக்கா. நான் 1/2 கிலோ மீன் வாங்க போறேன். அதை இங்க நட்டையே வாங்கிக்கிறேன். நீங்க போயிட்டு வாங்கக்கா. உன்னைய மாதிரி இழுத்து வாய் இருக்கிறனாலதான் இவர் மீனை புற இப்படி தள்ளி விட்டுட்டு போறாரு. ஆமா சரோஜாக்கா புத்திசாலியில, அவகிட்ட எல்லாம் செல்லுபடி ஆகுமா? மூஞ்சியும் முகரக்கட்டையும் பாரு. 50 ரூபாய்க்கு 50 மீன் யார் தான் கொடுப்பா? மார்க்கெட்டுக்கு போய் பாரு, கிலோ 200 300 சொல்லுவாங்க. சரோஜா, சீக்கிரமா போய் வாங்கிட்டு வருவான். சரி அகிலாண்டா, கடைசியா மீன் தர்றேன். உங்ககிட்ட கேக்குறேன், 50 ரூபாய்க்கு 50 மீன் தருவீங்களா என்ன?
எம்மா ஓடிருங்க மாங்கிட்டு வேற கீரை திட்டிர போறேன். 50 ரூபாய்க்கு 50 மீன் யாருமா கொடுப்பா? போங்க மாங்கிட்டு. சரோஜா, இவர்கிட்ட எதுக்கு நீ கெஞ்சிக்கிட்டு கிடக்க? வா மார்க்கெட்டுக்கு போவோம். இவருக்கு ரொம்ப திமிருதே. இந்த மீன்கார சொன்ன மாதிரி இதுக்கு கோமால இருந்ததே எந்திரிச்சு வந்துருச்சுக்க ஓலை இருக்கு. 50 ரூபாய்க்கு 50 மீன் யாருதான் தருவா? மீனை தொடக்கூடாதாம்ல, தொடக்கூடாது. சரி, இதெல்லாம் என்ன பொம்பளைகளோ தெரியல. தொட்டு பார்த்து வாங்காதன்னு சொன்னதுக்கு என்னவா கத்திட்டு போகுது? 50 ரூபாய்க்கு 50 மீன்ல வேணுமாம்ல. மார்க்கெட்டுக்கு போய் பார்த்தா தானே தெரியும். 50 ரூபாய்க்கு மீன் முள்ளு கூட தரமாட்டாங்க. போய் பார்த்துட்டு வரட்டும், அப்பதான் நம்மளோட அருமை தெரியும். சரி சரி, விடுங்கண்ணே விடுங்கண்ணே, அவ அப்படித்தானே. இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாக்கா? இப்படி அநியாயத்துக்கு கேக்குறது? இந்த மாதிரி பொம்பளைகள் 4 பேர் ஊருக்குள்ள இருந்தா வியாபாரம் விளங்கிடும். மீன் வாங்க வந்த ஆளுகளையும் மூஞ்சியும் மண்டையும் பறிச்சு. இதுக்குதான் இந்த ஊருக்கு மீன் வந்து விக்கிறதே கிடையாது. நான் பாட்டுக்கு பக்கத்து ஊருக்கு போய் வித்துட்டு போயிருது. அண்டே கோபப்படாது என்ன, ஒரு சிலர் இப்படித்தான் இருப்பாங்க. எங்களுக்காக நீங்க வாங்கண்ணே, நீங்க வந்தாத்தையே மலிவா குடுக்குறீங்க. எனக்கு ஒரு 1/2 கிலோ மீனை போடுங்க. இந்த போடுறேம்மா. அண்ணே அப்படியே எனக்கு 1/4 கிலோ மீனை போடுங்கண்ணே. இந்த போடுறேம்மா. அண்ணே ஒருவேளை மார்க்கெட்ல 50 ரூபாய்க்கு 50 மீன் குடுக்குறாங்களோ, அதான் தைரியமா இப்படி போறாங்களோ? அதெல்லாம் கிடைக்காதுமா. அவங்க கேக்குற 50 ரூபாய்க்கு மீன் நஞ்சு போன மீன், நொந்து போன மீன், வீசி போன மீன் தான் கிடைக்கும். ஓ அப்படியா? அத வாங்குறதுக்கு தான் இப்படி மாங்குன்னு ஓடுறாங்களா?